ஆன்மீக தேடல் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்பதோடு மட்டுமல்லாமல் உங்கள் அனைவருக்கும் என் ஆத்ம வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இன்றைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகின்றோம் என்றால், ஆலயத்தை எவ்வாறு தரிசிப்பது, அதை பற்றி நமது புராணங்கள் என்ன கூறுகின்றன. இன்று நம்மில் பல பேர் குடும்பமாகவோ அல்லது தனியாகவோ பல்வேறு ஊர்களில் உள்ள ஆலயங்களுக்கு இறைவனை தரிசிக்க செல்கின்றோம். ஆனால் அந்த ஆலயங்களை எவ்வாறு தரிசிக்க வேண்டும் என்று நம்மில் பல பேருக்கு தெரிவதில்லை. நாம் தவறான முறையிலேயே ஆலயத்தை தரிசித்து வருகின்றோம். ஆலயங்களை எவ்வாறு தரிசிக்க வேண்டும் என்பதற்கு பல விதிமுறைகள் உள்ளன. அது என்ன என்பதை பற்றி தான் நாம் இன்றைய காணொளியில் தெளிவாக காணப்போகின்றோம். வாருங்கள் வீடியோவை நோக்கி செல்லலாம். நாம் கோவிலுக்கு சென்றவுடன் நமக்கு முதலில் கண்ணில் படுவது கோவிலின் கோபுரம், அதாவது ராஜகோபுரம் என்று சொல்வார்கள். அந்த ராஜகோபுரத்தை மேல் நோக்கி பார்த்தவாறு நாம் நிற்க வேண்டும். பிறகு நமது இரு கைகளையும் தலைக்கு மேல் தூக்கி இரு கரம் கூப்பி இறைவனை மனமுருகி வேண்ட வேண்டும். கோபுரத்தை நாம் வணங்குவதால் நமக்கு என்ன பலன் என்றால், கோவில் கருவறை பகுதியை இறைவனின் தலைப்பகுதியாகவும், மண்டபத்தை இறைவனின் வயிற்று பகுதியாகவும், கோபுரம் என்பது இறைவனின் பாதமாகவும் கருதப்படுகிறது. இதனால் நாம் முதலில் இறைவனின் பாதத்தை பணிந்து வணங்குவதற்கு சமம். அதோடு மட்டுமல்லாமல் இந்த பிரபஞ்சத்தினுடைய ஆற்றல் நேரடியாக கோவில் கோபுரத்தின் மீது பட்டு கீழே வணங்கக்கூடிய பக்தர்களுக்கு கிடைக்கின்றது. இதனால் நாம் ஒருவித புத்துணர்ச்சியோடு இறைவனை தரிசிக்க உள்ளே செல்ல முடியும். அடுத்து இரண்டாவதாக நாம் வணங்க வேண்டியது பலிபீடம். நாம் கோபுரத்தை வணங்கிவிட்டு உள்ளே சென்றோம் என்றால் நமக்கு முதலில் கண்ணில் படுவது இந்த பலிபீடம்தான். இந்த பலிபீடம் பார்ப்பதற்கு எப்படி இருக்கும் என்றால், நாம் சிவன் கோவில்களில் பார்த்தால் நந்தி பகவானுக்கு பின்புறம் உருண்டை போன்ற ஒரு அமைப்பு இருக்கும். அதுதான் பலிபீடம். அந்த பலிபீடத்தை தான் நாம் இரண்டாவதாக வணங்க வேண்டும். இந்த பலிபீடத்தை நாம் ஏன் வணங்க வேண்டும் என்றால், இறைவனை தரிசிக்க செல்வதற்கு முன் நம்முள் உள்ள தீய எண்ணங்களான ஆணவம், கண்மம், மாயை மற்றும் பல தீய எண்ணங்களை இப்பலிபீடத்தில் பலியிட்டு விட்டு செல்ல வேண்டும். இறைவனை நாம் தரிசிக்க செல்லும் பொழுது இறைவனின் சிந்தனையை தவிர வேறு எந்த சிந்தனையும் நம்முள் இருக்கக்கூடாது. மூன்றாவதாக நாம் வணங்க வேண்டியது நந்தி பகவான். நந்தி பகவானை வணங்கிவிட்டு அவரிடம் அனுமதி வாங்கிய பிறகே நாம் கருவறையில் உள்ள இறைவனை தரிசிக்க செல்ல வேண்டும். ஆனால் நம்மில் பல பேர் கருவறையில் உள்ள இறைவனை வணங்கிவிட்டு பிறகு வந்து நந்தி பகவானை வணங்குகின்றோம். இது மிகப்பெரிய தவறு. அது மட்டும் அல்லாமல் நம்மில் பல பேர் நந்தி பகவானின் காதில் சென்று நமது பிரார்த்தனையை கூறுகின்றோம். இவ்வாறு கூற வேண்டும், இவ்வாறு வேண்ட வேண்டும் என்று எந்த புராணத்திலும் கூறவில்லை. நாம் கீழே நின்றவாறு நந்தி பகவானிடம் மனமுருகி நமது வேண்டுதல் வைத்தாலே அந்த வேண்டுதல்களை அவர் கட்டாயம் இறைவனிடம் கொண்டு சேர்ப்பார். நான்காவதாக நாம் யாரை வணங்க வேண்டும் என்றால், கருவறைக்கு வெளியில் இடதுபுறத்தில் விநாயகரும் வலதுபுறத்தில் முருகப்பெருமானும் இருப்பார்கள். அவர்கள் இருவரையும் கட்டாயம் நாம் வணங்க வேண்டும். சில கோவில்களில் விநாயகரும் முருகப்பெருமானும் கோவிலுக்கு வெளிப்புறத்தில் காட்சியளிப்பார்கள். உதாரணத்திற்கு நமது தஞ்சை பெரிய கோவிலை எடுத்துக்கொண்டோமானால், முதல் கோபுரத்தின் வெளிப்புறத்திலேயே இடதுபுறத்தில் விநாயகரும் வலதுபுறத்தில் முருகப்பெருமானும் இருப்பார்கள். இது போன்ற அமைப்பு எந்த கோவிலில் இருந்தாலும் முதலில் விநாயகரையும் முருகப்பெருமானையும் வணங்கிவிட்டு நீங்கள் ஆலயத்திற்குள் செல்வது நல்லது. ஐந்தாவதாக நாம் யாரை வணங்க வேண்டும் என்றால், துவார பாலகர்கள். எந்த ஆலயமாக இருந்தாலும் சரி, கருவறைக்கு வெளியில் இருபுறமும் இரு துவார பாலகர்கள் இருப்பார்கள். அவர்களை வணங்கிவிட்டு தான் நாம் கருவறையில் உள்ள இறைவனை தரிசிக்க உள்ளே செல்ல வேண்டும். அடுத்தது நாம் நேரடியாக செல்ல வேண்டியது கருவறைக்கு தான். கருவறைக்கு நாம் சென்ற பின்பு பொறுமையாக நிதானமாக இறைவனை மனமுருகி தரிசிக்க வேண்டும். அடுத்ததாக ஆலயத்தை எல்லாம் நாம் தரிசித்து முடித்த பிறகு இறுதியாக நாம் வணங்க வேண்டியது கோவிலின் கொடிமரம். இந்த கொடிமரத்தை வணங்கும் முறையில் ஆண் மற்றும் பெண்கள் என இருவருக்கும் வேறுபாடுகள் உள்ளன. அது என்னவென்றால், ஆண்களாக இருந்தால் கொடிமரத்திற்கு அருகில் தங்களது உடல் பாகம் அனைத்தும் தரையில் படும்படி சாஷ்டாங்கமாக விழுந்து தங்களது இரு கைகளையும் கூப்பி கொடிமரத்தை மனமுருகி வேண்ட வேண்டும். இதுவே பெண்களாக இருந்தால் முட்டியிட்டு கொண்டு தங்களது தலை தரையில் படும்படி கொடிமரத்தை மனமுருகி வேண்ட வேண்டும். ஆன்மீக அன்பர்களே, ஒரு ஆலயத்தை தரிசிக்க வேண்டியது இப்படிதான். ஆலயத்தை தரிசிப்பதற்கான முறையும் இப்படிதான். இவ்வாறு தாங்கள் ஆலயத்தை வழிபட்டால் மட்டுமே இறைவனின் முழுமையான அருள் உங்களுக்கு கிடைக்கும்.
கிடைக்கும். இனி நீங்கள் எந்த கோவிலுக்கு சென்றாலும் இவ்வாறே ஆலயத்தை வழிபடுங்கள். உங்களுக்கும் இறைவனின் அருள் முழுமையாக கிடைக்கட்டும். அன்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். அப்படி பயனுள்ளதாக இருந்திருந்தால் உடனடியாக நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்களது ஆதரவை தாருங்கள். அதோடு மட்டுமல்லாமல் இந்த வீடியோவை உங்களது நண்பர்களுக்கு பகிருங்கள். அவர்களும் இந்த உண்மையை அறிந்து கொண்டு இறைவனின் அருள் பெறட்டும்.